உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாத பலன்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட இந்த கிரக அடைவுகள் நவம்பர் மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கடகத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அதே சமயத்தில் நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு துலாமுக்கு வந்துடுறாரு. அதே சமயத்தில் நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவானும் துலாமுக்கு வந்துடுறாரு. அக்டோபர் 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது விருச்சிகத்திலே இருக்கிறாரு. அது போக சனி ராகு கும்பத்தில். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஏகதேசமாக மேசராசி. இப்போ மேச ராசிக்காரங்க 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், விரைச்சனியில் இருந்தாலும், சில குழப்பங்கள் அவர்களை சூழ்ந்தாலும், அந்த குழப்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு மாற்று வழி கிடைக்குமா அப்படிங்கிறதா இந்த மாச பலன்களை பார்க்கறது. இந்த மாசத்துல நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கோல்டன் டைம், அட்டகாசமான நேரம். அந்த 12 நாட்களும் கோல்டன் டேஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்ல வரல, அதுக்கப்புறம் நாட்கள் நல்லா இருக்குது. அந்த நாட்கள்ல இந்த 12 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப இந்த 12 நாட்களில் நீங்க சில முக்கியமான விஷயங்கள், ஒரு டாக்குமெண்ட் எழுதணும், இல்லை ஒரு கிரயம் பண்ணணும், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை ஒரு தூர பிரயாணம் போகணும், இல்லை ஒரு வீடை மாற்றணும், இல்லை ஏதாவது சொத்து கிரயம் பண்ணணும். இது மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த 12 நாட்களில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி. அப்ப 8ஆம் இடத்துல உங்க ராசிநாதனே ஆட்சியாக இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். அது போக நீங்க குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாண்ட முயற்சி பண்ணினவங்க இந்த பீரியட்ல சக்சஸ் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த டிகிரி படிக்கலாமா வேண்டாமா நினைச்சு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்ல முடிவு எடுக்க முடியும். இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கலாமா நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம், நம்மளுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப வீடு பூமி இதை ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா, அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால, உங்களுக்கு 7.5 சனியும் நடந்துட்டு இருக்கிறதுனால தாராளமாக அந்த குரு பகவான் நல்ல இடத்தை வாங்குவதற்கு வழிகாட்டுவார். அப்ப இந்த பீரியட்ல இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இந்த பீரியட்ல நீங்க ஏதாவது ரூபத்துல கொஞ்சம் கடன் படணும். 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கடன் பட்டால் கண்டிப்பாக நல்லது. இப்ப நீங்க கடன் படலின்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ இடம் வாங்குறீங்க, அதுல பாத்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் கடன் படுறீங்க, அந்த கடனை கட்டிக்கலாம், அந்த இடம் மிச்சமாகும். இப்ப இந்த இடம் வாங்கல, நீங்க சும்மாவே இருக்கிறீங்க, வேற ஏதாவது விஷயத்துல கடன் பட்டுருவீங்க. அப்ப உருவம் இருக்காது. கடன் ஆச்சுன்னு சொல்லலாம், அது மாதிரி ஒரு பொருள் வாங்கி இருக்கிறோம், ஒரு இடம் வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற உருவம் இருக்காது.
அதனால இந்த பீரியட்ல கடன் படுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது போக இந்த பீரியட்ல அடுத்தவங்களுக்கு கடன் கொடுப்பதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்கள் நெருங்கிய உறவுக்காரங்களாக இருக்கலாம், உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம். இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க, 1 மாதத்தில் கொடுக்குற, 2 மாதத்தில் கொடுக்குற, இல்லை 10 நாளில் திருப்பி கொடுத்துட்ற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் கொடுத்துட்றீங்க. ஏன்னா பழகி இருக்கிறோம், அவங்க நல்லவங்க, அவங்க சொன்ன டயத்தில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. உங்ககிட்ட வாங்கின நேரத்தில் அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு அந்த பீரியடில் வராமல் அது 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். அவங்களுக்கு ஏதாவது வேற சில பிரச்சனைகள் வந்து அதன் மூலியமாகவும் உங்களுக்கு கொடுக்காமல் போகலாம். அப்போ வந்து நீங்க அந்த 10 நாள், இந்த 1 மாதம்தான் அந்த கடன் கொடுத்துட்டு தாங்க முடியும். அதுக்கப்புறம் போது அவங்ககிட்ட நீங்க வந்து கட்டாயப்படுத்தி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதனால் நட்பு பாதிக்கும், உறவு பாதிக்கும். தயவு செய்து இந்த பீரியட்ல யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதுபோக ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒரு பிரச்சனைக்கு நானாச்சுன்னு சொல்லி முதல்ல நிற்கிறது, இது தயவு செய்து வேண்டாம். நீங்க சொத்து வாங்கலாம், நீங்க வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். இப்போ பழைய காரை விட்டுட்டு புது காரை கூட நீங்க எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குரு உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அதே குரு பகவான் அந்த செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது. அப்போ அந்த குரு மங்கள யோகத்தின் விளைவாக கண்டிப்பாக அந்த குரு நல்ல வழி காட்டுவார். அந்த செவ்வாய் அடிச்சு பிடிச்சு வேகமாக ஒரு முயற்சி பண்ணி, ஒரு முடிவு பண்ணி ஏதோ ஒன்று சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வேகமாக போய் ஒரு விஷயத்தில் விழாமல் அந்த குரு உங்களை பார்த்துக்குவார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு ஒரு குரு மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மனைவி பேச்சு கேட்கணும். உங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராக இருந்தால் அவங்க பேச்சையும் கேட்கணும். அப்படி பேச்சை கேட்காமல் அவசர முடிவுகள் எடுக்கிறதுனால, அவசரமாக ஒரு விஷயத்தை செய்வதனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்குது. நிறைய இதுல இழந்திருக்கிறீங்க, நிறைய சொத்துக்கள் போயிருக்குது, நிறைய வாய்ப்புகளையும் தவற விட்டுருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை செய்து ஒரு விஷயத்தில் இறங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்களா, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக. அப்போ அந்த செவ்வாய் 2 நம்மளுடைய தனஸ்தானம், 3 நம்மளுடைய முயற்சி ஸ்தானம். அப்போ வந்து நமக்கு தனம் வரக்கூடிய வழிகளையும் அந்த செவ்வாய் பகவான் காட்டுவார். அதுபோக அந்த 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அவங்க சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு வந்ததுனால அந்த 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சியா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் வந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போகலாம், தூர பிரயாணம் போகலாம், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், சுகபோக வாழ்க்கையை வாழலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டில் ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கோசரம் காத்துட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ வெளிநாட்டில் வேலை இல்லாமல் உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்கிறீங்களா, அதெல்லாம் அப்படியே மாறும். அப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு, நம்ம எடுத்த காரியங்கள் நம்மளுக்கு நடக்குது, நம்மளுக்கு வியாபாரம் நல்லா வந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு வந்து தொழிலில் ஏதோ ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம் கிடைக்குதே அப்படிங்கிற திருப்தி, இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி துலாமில் வந்து நீச்சம். ஆனால் துலாமில் நீச்சமானாலும் அங்கே சுக்கிரன் வந்து ஆட்சி பெறுவதால் நீச்ச பங்க ராஜயோகம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதிங்கிறது சூரியன். அப்போ இந்த சூரியனால் கண்டிப்பாக இந்த ஆளுமை,
அந்த ஆளுமை இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலும் நாம் ஜெயிக்க முடியும். அந்த வில் பவர், ஒரு இடத்துல நல்லா பேசணும், ஒரு முடிவெடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆபீசராக இருக்கிறோம், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம், இதுக்கு எல்லாமே அந்த ஆளுமை, இந்த சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ அந்த சூரியனாகப்பட்டது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நேச்சபங்க ராஜயோகம் அதுவும் நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. ஆனால் ஒரே விஷயம், அடுத்தவங்களை நம்பி மட்டும் போக வேண்டாம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து, உங்களுக்கு 7 சனியும் நடந்துட்டு இருக்குது, விரைச்சனியாக இருக்குது. குடும்பத்தில் நம்ம பேசக்கூடிய பேச்சு கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசனை பண்ணி பேசிக்கோங்க. இல்லைன்னா சில சங்கடம் சலிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் யாருக்கு மேசராசியோ அவங்களுடைய பார்ட்னர் இவரை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறதும் நல்லது. அதுபோக 5ஆம் இடத்து அதிபதி நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளால் பெருமை, உங்கள் குழந்தைகளால் பாராட்டு, உங்கள் குழந்தைகள் ஒரு காலேஜ் போயிருக்காங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸில் செலக்டே ஒரு வேலை கிடைக்கும், இல்லைன்னா கல்யாணம் ஆகும், இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பீரியடில் நடப்பதற்கு அருமையான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக திடீர் அதிர்ஷ்டம், இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, அந்த செவ்வாயை குரு பார்த்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், இந்த அதிர்ஷ்டத்தால் உழைக்காத பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் எந்த வழியில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். லாட்ரிலையோ ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. அது போக உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு வைங்க. கொஞ்சம் லேட்டாகும், நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.